வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அட்வொகேட் பரத் கௌரிசங்கர் பேசுகிறேன். இன்றைக்கி பேச போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அதாவது கடன் வாங்கிட்டோம், வாங்கின கடன் நம்மளோட சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லி நம்மளால் திருப்பி நிறைய பேரால் கட்ட முடிகிறது கிடையாது. அப்போ நம்மக்கிட்ட ரெக்கவர் பண்ணுறதுக்காக வரக்கூடிய கலெக்ஷன் ஏஜென்ட் என்னும் கூண்டர்கள், அதாவது ஃபோன் போட்டு மிரட்டுறவங்களாக இருக்கட்டும், நேரில் வந்து அடிதடி பண்ணுற குண்டாசுங்களாக இருக்கட்டும், நேரில் வந்து ஆபாசமான வார்த்தைகள் பேசக்கூடியவங்களாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் நம்ம சட்டப்படி எப்படி இவங்களை ஃபேஸ் பண்ணணும், இவங்க மேலே எப்படி நம்ம வழக்கு பதிவு பண்ணணும், எப்படி இவங்களை விரட்டி அடிப்பது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல உங்களால் பேங்க்கில் வாங்கின கடனை கட்ட முடியலை, அதாவது பர்சனல் லோனாக இருக்கட்டும், கிரெடிட் கார்டாக இருக்கட்டும், பிஸ்னஸ் லோனாக இருக்கட்டும், இல்லை ஓடியாக இருக்கட்டும், சிசியாக இருக்கட்டும், இந்த மாதிரி கடன்களை கட்ட முடியலைன்னா முதல்ல எங்களை போன்ற வழக்கறிஞர்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க வழக்கறிஞர்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதல்ல அந்த பேங்க்கோட ஹெட் ஆஃபீஸ் இல்லை ரீஜனல் ஆஃபீஸ் அவங்களுக்கு லீகல் நோட்டீஸை முதல்ல அனுப்பி நீங்கள் பதிவு பண்ணணும். லீகல் நோட்டீஸை யாருக்கு சார் அனுப்பலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெக்கவரி மேனேஜருக்கு அனுப்பலாம், ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பலாம், ரீஜனல் ஆஃபீஸ்க்கு அனுப்பலாம், இல்லை பிரான்ச் எந்த பிரான்ச்சில் நீங்கள் லோன் வாங்கினீங்களோ அந்த பிரான்ச் மேனேஜருக்கு நீங்கள் அனுப்பலாம். இவங்களுக்கு அனுப்பும் பொழுதுட்டு நீங்கள் பணம் கட்டலை அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஏஜென்ட் என்ன பண்ணுறாங்க, அருகாமையில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி பணம் கட்டலை, வீடை மாற்றிட்டாங்க, ஃபோன் எடுக்கிறது கிடையாது, ஏமாற்றிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறது. இதெல்லாமே சிவில் அஃபென்ஸ். ஆனாலும் என்ன பண்ணுறாங்கன்னா, வழக்கு வந்திருக்கு அப்படின்றத விசாரிக்கணும். போலீஸ் ஒரு வழக்கு வந்திருக்கு, ஒரு இது கொடுத்துருக்காங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அதை கண்டிப்பாக விசாரிப்பாங்க. அதுக்கு உங்களை கூப்பிட முடிஞ்சுட்டு நீங்கள் அந்த லீகல் நோட்டீஸை கொடுத்து சட்டப்படி நடவடிக்கையை நான் இனிஷியேட் பண்ணிட்டேன். வார்த்தை நோட் பண்ணிக்கங்க, சட்டப்படி நடவடிக்கையை நான் இனிஷியேட் பண்ணிட்டேன். அதனால் பேங்க் என்ன ஆப்போசிஷன் ரெக்வஸ்ட் இருந்தாலும் இல்லை ஆப்போசிஷன் கொரீஸ் இருந்தாலும் அதை இந்த லீகல் நோட்டீஸ்க்கு ரிப்ளையாக கொடுக்க சொல்லுங்கள். அதனால் போலீஸ் இதில் இன்வால்வ் ஆக முடியாதுன்றதை நீங்கள் தெளிவாக போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. நண்பர்களே, இப்போ நம்ம இவனை வந்து போலீஸில் ஒரு புகார் பண்ணுறோம். இப்போ இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. பணம் கொடுத்தவங்க சும்மா விட போகிறது கிடையாது. அந்த டீட்டெயில்ஸு டேட்டாஸ்லாம் எடுத்து நீங்கள் அந்த கம்ப்யூட்டர் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா, வாங்கின கடனுக்கு மேலே நீங்கள் பணம் கட்டியிருப்பீங்க. இருந்தாலும் அசல் இவ்வளோ இருக்குது, வட்டி இவ்வளோ இருக்குதுன்னு போட்டிருப்பாங்க. அவன் போடுற கணக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜருக்கே புரியாது. ஆக மொத்தம் நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக கடனை கட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அதனால் எவ்வளோ கடனை வாங்குகிறோம், எவ்வளோ ரீபே பண்ணுறோன்றத கேல்குலேஷனை போட்டு கிளியராக ஆன் டேபிள், ஆன் ஃபிங்கர் டிப்ஸில் நீங்கள் முதல்ல வச்சுருக்கணும், எந்த ஒரு லீகல் ப்ரொசீடிங் போகிறதுக்கு முன்னாடியும். இப்போ கடன் கொடுத்தவன் சும்மா இருக்க மாட்டான். உங்கள் மேலே அடுத்து ரெக்கவரி ஸ்டெப்ஸு, ரெக்கவரி ஸ்டேஜஸ் என்னவோ அந்த ப்ரொசீடிங் பண்ண போகிறான். பஜாஜாக இருக்கட்டும், ஆர்பிஎல்லாக இருக்கட்டும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், ரெக்கவரி ப்ரொசீஜர்ஸுக்கு போகிறான். இங்கே தான் ஒரு கிளாஸ் அரோஸ் ஆகும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ். ஒரு நபர் எப்போ லோன் வாங்குவாங்க, எப்படி லோன் வாங்குறாங்க, ஒரு பேங்க் ஏ இருக்குது, ஒரு பார்ட்டி பி இருக்கார். ஏ எதை நம்பி இவனுக்கு லோன் கொடுக்குறான், இவனோட சேலரி, இவன் கரெக்டாக கடனை கட்டுவான் அப்படின்னு சொல்லி மட்டும் லோன் கொடுக்கறது கிடையாது. இப்போ நான் சொல்கிற எக்ஸாம்பிளை நல்லா கவனிங்க. பார்ட்டி ஏ, பார்ட்டி பின்னு இருக்காங்க. பார்ட்டி ஏன்றவன் பேங்கர், பார்ட்டி பின்றவன் பாரோவர். இந்த பார்ட்டி ஏ வந்து இவன் சம்பளத்தை மட்டும் வச்சு லோன் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறீங்களா? சம்பளம் கரெக்டாக வருது, வேலை செய்கிறான், லோன் கொடுத்துப்பான்னு கிடையாது. 1008 பேப்பரில் சைன் வாங்கிட்டு தான் இவன் லோனை டிஸ்பர்ஸ் பண்ணியிருப்பான். ஆர்பிஎல்லாக இருக்கட்டும், பஜாஜ் இருக்கட்டும், இண்டஸ்இண்டு, எஸ்பிஐ, ஆக்சிஸ், யாராக இருந்தாலுமே ஃபார்மில் சைன் வாங்கிட்டு தான் லோன் டிஸ்பர்ஸ் பண்ணுறான். அதில் ஒரு கிளாஸ் இருக்கும், அதான் ஆர்பிட்ரேஷன் கிளாஸ். என்ன வார்த்தை கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் எனி டிஸ்பியூட், இந்த பணம் கொடுத்தல் வாங்கல் டிஸ்பியூட் அரோஸ் பிட்வீன் டூ பார்ட்டிஸ், a sole arbitrator will be appointed அப்படின்ற வார்த்தை இருக்கும். பட் மக்களே, இப்போ ப்ரீ ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலேஷன் என்னன்றதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலேஷன் ஆக்ட் 1996, இது எங்கே இந்த சட்டம்லாம் வந்து முன்கூட்டி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் லாஸ், அதாவது பணம் பரிவர்த்தனை பண்ண வேண்டியிருக்கு. இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் பெரிய பெரிய பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த ஷிப்பிங் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் வந்துட்டு ஏதோ பணம் கொடுத்தல் வாங்கல் வேண்டி இருக்குது. இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் டியூட்டிஸுக்கெல்லாம் வந்துட்டு இந்த ஆர்பிட்ரேஷன் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஆர்பிட்ரேஷன் இப்போ எப்படி ஆகி போச்சுன்னா, 5000 10,000க்கும் இந்த பேங்க்கரை ஆர்பிட்ரேஷனை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். அவன் யூட்டிலைஸ் பண்ணுறத நாம் எப்படி சாதகமாக யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். ப்ரீ ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ் உங்களுக்கு யார் அனுப்புவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் தரப்பில் இருந்துட்டு முதன்மை வழக்கறிஞர், அதாவது பிரின்சிபல் அட்வொகேட்னு ஒருத்தர் இருப்பார். அவர் உங்களுக்கு ப்ரீ ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸை அனுப்புகிறார். இந்த ப்ரீ ஆர்பிட்ரேஷனை பார்த்த உடனே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இக்னோர் பண்ணிட்டுப்பாங்க. இல்லை அந்த ஆர்பிட்ரேஷனுக்கு எதுவும் சட்டம் பண்ணிக்கிட மாட்டாங்க, அவங்க பாட்டு விட்டு கேஷுவலாக போயிடுவாங்க. ப்ரீ ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ் வந்த உடனே முதல்ல நீங்கள் ரிப்ளை கொடுத்தே ஆகணும். அது தெரிஞ்சுக்கங்க. உங்கள் லீகல் நோட்டீஸோடு இது நிற்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் ரிப்ளை கொடுத்து ஆகணும். ரிப்ளை கொடுக்கலன்னா என்ன சார் ஆகும்? சார் ஆர்பிட்ரேஷனில் அவார்டு பாஸ் ஆகும் சார்.
ஆர்பிட்ரேஷன் அவார்ட் பாஸ் ஆகும். உங்கள் வீட்டில் இருக்க பொருளை ஜப்தி பண்ணுறேன்னு ஆர்டர் வாங்கியிருப்பான். இல்லை உங்கள் பேரில் சொத்து பத்து ஏதாவது இருந்தது, அந்த சொத்து பத்து அந்த பேங்க்குக்கு விஷயங்கள் தெரியுது, இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த இடத்துல இந்த நபர் பேரில் ப்ராப்பர்ட்டி இருக்குது, இதை விற்று எனக்கு வர வேண்டிய பணத்தை கொடுங்க, வாங்கின பணத்துக்கு மேலே டபுள் மடங்கு பணத்தை கிளைம் போட்டு கேட்பான். அதனால் ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ், ப்ரீ ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ் வந்த உடனேவே நீங்கள் அதுக்கான பதிலை கொடுத்தாகணும். இப்போ ஆர்பிட்ரேட்டரை யார் அப்பாயிண்ட் பண்ணணும்? பார்ட்டி ஏ அண்ட் பார்ட்டி பி, த பேங்கர் அண்ட் த பாரோவர் சேர்ந்து ஜாயின் பண்ணி தான் அந்த ஆர்பிட்ரேட்டரை அப்பாயிண்ட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் டாடா கேபிட்டல் ஃபினான்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4 ஆர்பிட்ரேட்டர் பேரை போட்டு அனுப்புவான். அதில் கண்டிப்பாக 3 பேர் நார்த் இந்தியன் வடக்கர்களாக இருப்பாங்க, ஒரே ஒரு ஆள் தமிழ் ஆள். அவனுக்கு நல்லா தெரியும் நீங்கள் அவனை தான் செலக்ட் பண்ணுவீங்கன்ட்டு. இப்போ நீங்களாக இருந்தால் மும்பை குர்கானில் போய் நீங்கள் ஆர்பிட்ரேஷன் கண்டக்ட் பண்ணுவீங்களா? யாராலையும் அப்படி பண்ண முடியாது. அப்போது இங்கே இருக்க ஒரு ஆர்பிட்ரேட்டரை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆர்பிட்ரேட்டர் நியாயமாக நடுநிலையில் இருந்து அந்த பேங்க்குக்கு சாதகமாக இல்லாமல் நம்மளால் என்ன பணம் கட்ட முடியும், அவனால் என்ன பணம் ரிசீவ் பண்ண முடியுன்றதை பார்த்து அந்த பணத்தை ரிசீவ் பண்ணி அந்த பிரச்சனையை க்ளோஸ் பண்ணி அதை ஒரு கன்க்ளூடு கொண்டு வந்துடுவார். அப்படி நீங்கள் அந்த ஆர்பிட்ரேஷனை கண்டெஸ்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு அகேன்ஸ்டாக அவார்டு பாஸ் ஆகும். உங்கள் வீட்டில் இருக்கும் பொருளை ஜப்தி செய்யவும் வாய்ப்பு இருக்குது. அல்லது உங்கள் பேரில் ஏதாவது சொத்துக்கள் இருந்தாலோ, ஃப்ளாட்டு, பில்டிங்கு, சின்ன ஒரு 1/2 ஸ்கொயர் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இடம் இருந்தாலும் அதையும் எடுத்துக்கொள்வதற்கு ஆர்பிட்ரேஷனோட அவார்டுக்கு பவர் இருக்கிறது. இதில் இன்னொன்று சார், ஆர்பிட்ரேஷன் அவார்டை மட்டும் வச்சுட்டு அவனால் எதனாலும் பண்ண முடியுமா சார்? அதெல்லாம் பண்ண முடியாது. ஹைகோர்ட்டு போகணும், அதுக்கடுத்து அங்கே இருந்து அவன் ஆர்டர் டைரக்ஷன் வாங்கிட்டு வரணும், அதெல்லாம் 1008 வழி இருக்குது. பட் நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு போய் அவன் அந்த இபி எக்ஸிக்யூஷனை பாஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. முன்கூட்டியே உங்களுக்கு ப்ரீ ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ் வந்திருக்குன்ற அப்போவே எங்களை போன்ற ஒரு வழக்கறிஞர்களை நீங்கள் சந்திச்சோ, இல்லைனா உங்கள் வீட்டுக்கு அருகாமையில், அதுதான் நானும் ப்ரிஃபர் பண்ணுவேன், உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்க ஒரு அட்வொகேட்டையோ சந்தித்து அவங்கக்கிட்ட இதுக்கான அப்ராப்ரியேட் ரிப்ளை, அப்ராப்ரியேட் கவுண்டர்ஸ், அப்ராப்ரியேட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்து இந்த பிரச்சனையை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். நண்பர்களே, இப்போ நான் சொல்ல போகிறத பாயிண்ட் வைஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 1, முதல்ல நீங்கள் லீகல் நோட்டீஸ் அனுப்பினாலும் சரி, இல்லை பேங்க் உங்களுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பினாலும் சரி, இல்லை பேங்க் ப்ரீ ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ் அனுப்பினாலும் சரி, எந்த ஒரு தகவலுக்குமே நீங்கள் ரிப்ளை கொடுக்கணும். ப்ரீ ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ் வரப்போ நீங்கள் 100% ரிப்ளை கொடுக்கணும். ஆர்பிட்ரேட்டர் யார் அப்பாயிண்ட் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஆர்பிட்ரேட்டரோட அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக அதில் தெரிவிக்கணும். பஜாஜாக இருக்கட்டும், ஆக்சிஸ் இருக்கட்டும், இண்டஸ்இண்ட் இருக்கட்டும், எஸ்பிஐ இருக்கட்டும், யார் கேட்டாலுமே ஆர்பிட்ரேட்டர்கிட்ட சார் 2 வார்த்தை தான். உங்கள் லீகல் நோட்டீஸ் அனுப்பும் போது கூட என்னால் இவ்வளோ டைம் இருந்தால் முடியும், 3 மாதம் இருந்தால் இஎம்ஐ கட்டுறேன், 4 மாதம் இருந்தால், இதெல்லாம் வேண்டாம். உங்களால் முடியும்னு சொல்லுங்கள். முடியாதா, என்னால் கடனை கட்ட முடியாது, வேறு வழி கிடையாது. நீங்கள் ஒன்றும் யாரை ஏமாற்றிட்டு போகிறது கிடையாது. புரியுதுங்களா? என்னால் முடியுன்ற தகவல் அறிக்கையை கொடுங்க. என்னால் முடியாதுன்னா என்னால் முடியாதுன்ற தகவல் அறிக்கையை நீங்கள் வெளிப்படையாக கொடுங்க. உங்கள் ஸ்டாண்டில் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்கள் அட்வொகேட் அதுக்கேற்ற போல் கேஸை மூவ் பண்ணுவார். அதனால் உங்கள் ஸ்டாண்ட் இதில் ரொம்ப முக்கியம். டைம்னா டைம். சார் என்னால் முடியாது சார், முடியாது, என்ன பண்ண முடியும்? அரெஸ்ட் பண்ணுவீங்களா? பண்ணுங்கள். இல்லை என்ன பண்ணுவீங்க? குண்டர்களை அனுப்பி மிரட்டுவீங்க. குண்டர்களை அனுப்பி மிரட்டினா அவங்கள நாங்கள் என்ன கேஸ் ஃபைல் பண்ணணுமோ ஃபைல் பண்ணுறோம். ஃபைல் பண்ணி நாங்கள் நெக்ஸ்ட் ப்ரொசீடிங் என்ன பண்ணணுமோ அதை நெக்ஸ்ட் ப்ரொசீடிங் பண்ணுறோம். பயப்படாதீங்க, அதுக்கெல்லாம் எதுவும் நீங்கள் எல்லாத்துக்குமே சட்டத்தில் வழி இருக்குது. நீங்கள் ஏமாற்றாத வரைக்கும். நீங்கள் அது சில பேர் வாலண்டரியாக லோன் வாங்கி இதை ஏமாற்றணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு கிடையாது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா உங்களோட கஷ்டம் எவ்வளோ பட்டிருக்கீங்க, எவ்வளோ உங்களோட வருமானம் இருக்குது, எவ்வளோ உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் போயிருக்குன்ற A to Z உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சரையே நாங்கள் எடுத்து கோர்ட்டில் இதை நாங்கள் சமர்ப்பிப்போம். சமர்ப்பித்து தான் நாங்கள் கிடையாது, எந்த வக்கீலாக இருந்தாலும் இதை பண்ணி தான் ஆகணும். அதனால் ஏமாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் மைண்டில் எப்பயுமே கொண்டு வராதீங்க. அடுத்து இப்போ ஆர்பிட்ரேட்டர் அப்பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரேஷனோட ஹியரிங் நடக்கும். நான் எதனால் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் லீகல் ப்ரொசீட் பண்ணிட்டீங்கனாலே குண்டர்கள், அதாவது இந்த கலெக்ஷன் ஏஜென்ட் என்னும் குண்டர்கள், ரெக்கவர் பண்ணுறவன், ஃபோனை போட்டு இந்த கிண்டல் பண்ணுறவன், உங்களுக்கு ஃபோன் மட்டும் போடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸ் இவங்களுக்கெல்லாம் ஃபோன் போட்டு தகாத வார்த்தைகள் பேசுகிறவங்க, இதெல்லாம் ஒரு துளியும் பண்ணவும் கூடாது. பண்ணாலும் அது சட்டப்படி தப்பு. அது சொல்கிறதுக்காக தான் நான் இந்த டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நான் இன்புட்டாக கொடுக்குறேன்.
இப்போது அவங்க இன்பர்சன் ஃபிசிக்கல் ஹியரிங் வந்து அட்டன் பண்ண சொல்கிறாங்க. இப்போ சில நேரத்தில் ஆர்பிட்ரேஷனோட ஹியரிங் பார்த்திங்கன்னா மும்பை, பெங்களூர், டெல்லி, குர்கான் இந்த மாதிரி இடத்துலலாம் வச்சுருப்பாங்க. ஹைதராபாத், சில பேர் வந்துட்டு சென்னை, காரைக்குடி, கன்னியாகுமரி இந்த மாதிரி சைட்லலாம் இருப்பீங்க. அவங்களால போக முடியாது. அப்போ என்ன போட்டிருப்பாங்கன்னா அந்த ஆர்பிட்ரேஷன் கீழே இந்த லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த லிங்க் மூலிமா நான் அவங்களோட ஹியரிங்கை நாங்கள் எடுத்துப்போம், உங்களோட வாதத்தை நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்னு போடுவாங்க. இது வந்து மெஜாரிட்டி நேரம் நடக்கிறது கிடையாது. பட் இதில் நீங்கள் அப்பியர் ஆகி அந்த அப்பியரன்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா சில நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் நீ கேஸ் நடக்க போகிறது கிடையாது. அனுப்பின நோட்டீஸை பார்த்தீங்கன்னா 500, 1000, 2000 பேருக்கு அவன் அனுப்பியிருப்பான். 2000 பேருக்கு நீங்கள் அப்பியரன்ஸ் கூப்பிட்டுருப்பான். அப்போ தான் அட்லீஸ்ட் ஒரு 100, 200 பேர் அப்பியர் ஆவாங்கன்ற ஒரு கணக்கில் கொடுத்துருப்பான். அப்பியர் ஆகிறதோ பார்த்தீங்கன்னா அந்த 100 பேரோட கேஸ் ஒரு நாளில் முடிக்கிறது வந்து சாத்தியமே கிடையாது. அப்போ நாங்கள் எங்களோட கேஸெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஆர்பிட்ரேஷன் வந்து நாங்கள் உள்ள லிங்க்குள்ளே போயிட்டு நாங்கள் வெயிட் பண்ணுறோம் காலையிலேருந்து 11 மணிக்குன்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா 4:30க்கு முடியுதுன்னா 4:30 முடிஞ்சு அதில் காட்டுது ஹாஸ்ட் வில் பி என்டரிங் யூ, வெயிட் ஷார்ட்லி, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வருது. கடைசியில் மீட்டிங் ஹஸ் பின் க்ளோஸ்னு வந்துருச்சு. ஹாஸ்ட் வில் லெட் யூ இன்னுன்னு வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீட்டிங் ஹஸ் பின் க்ளோஸ்னு வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஹியரிங் உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்த ஹியரிங்கில் நீங்கள் கண்டிப்பாக அப்பியர் ஆகி தான் ஆகணும். நான் இப்போ மீண்டும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன். என்னென்னா ஒன்ஸ் லீகல் ப்ரொசீடிங் பேங்க் மூவ் பண்ணிட்டாலோ இல்லை வாங்கின பாரோவர் மூவ் பண்ணிட்டாலோ கலெக்ஷன் ஏஜென்ட் என்னும் கூண்டர்கள் இல்லைன்னா ரெக்கவர் பண்ணக்கூடிய ஏஜென்ட்டுகள் அவர்களுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும், அவர்களுக்கு தண்டனையும் வாங்கி கொடுக்கப்படும். பார்ட்டி பாரோ பண்ணவங்க வந்துட்டு லீகல் ப்ரொசீடிங் போனதுக்கப்புறம் அவங்களோட ஐடி கார்டை வாங்கி 100 கால் பண்ணி இமீடியட்டாக இன்ஃபர்மேஷனை கொடுத்துருங்க. அவங்க மேலே ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எவ்வளவோ சப்போர்ட் பண்ணுறாங்க. கம்பல்சரி நீங்கள் கம்ப்ளைண்ட்டை இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வந்து ஆப் லோன்ஸ் இருக்குது பாருங்கள், கேஷி, நேவி, ஃபைபு, இவனுக்கு மாதிரி ஆட்கள்லாம் வந்து என்ன பண்ணுறானுங்க பார்த்தீங்கன்னா ஃபோன் மட்டும் பண்ணுறது இல்லாமல் ஃபோன் உட்பட நேர்லேயே வந்துட்டு ஹஸ்பண்ட் லோன் வாங்கியிருப்பார். ஒய்ஃபை வந்து ஃபோன் போட்டு கிண்டல் பண்ணுறது, மிரட்டுறது. செக்ஷன் 4 ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன்ஸ் ஆக்ட் 1998 ஞாபகம் வச்சுக்க, போட்டு உள்ளே தள்ளிவிடுவாங்க பார்ட்டி. நான் ஹிண்ட் தரேன் என்ன பண்ணணுன்ட்டு. அடுத்த நிமிஷம் அந்த ரெக்கார்டு எடுங்க. யார் ஃபோன் போட்டாலும் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அங்கே பக்கத்துலேயே சைபர் கிரைம் இருக்கும். ஃபோனு யார் என்ன நம்பர் ஏதுன்னு ட்ரேஸ் பண்ணி இமீடியட்டாக செக்ஷன் 4 போட சொல்லுங்கள் உள்ளே. அதனால் லேடிஸுக்கிட்ட பேங்கர் பேசிட்டோம், நியாயமாக பேசிட்டோம். பணம் கட்டலை, பணம் கட்ட வேண்டி இருக்குது. பணம் கொடுப்பீங்களா, பணம் கொடுக்க முடியாதுங்களா, இல்லை லீகலை பற்றி பேசணுமா, என்ன ஸ்டேஜில் இருக்குது என்ன ஸ்டேஜில் இல்லை, இவ்வளோ தான் பேசணும். அதனால் நண்பர்களே, இந்த வீடியோவை நான் இதோட கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு யாரும் வந்து லோன் வாங்கி இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. அப்படியும் மீறி மாட்டினாலும் நீங்கள் சமநிலைக்கு திரும்ப முடிச்சுட்டு அதை கட்டி முடிச்சுட்டு வெளியில் வந்துடுங்க. முடியும் பட்சத்தில் முடியலைன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன ப்ரொசீடிங் எடுக்கணுமோ அதை நீங்கள் எடுங்க. அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.